ஸோ வணக்கம் மகளே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரையில் இருக்க இம்பீரியல் மோட்டோகாப்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா நிஞ்சா 300 பார்க்க போகிறோம். ஸோ நிஞ்சா 300 வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டை ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்காக நம்ம நிஞ்சா 300 வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு நிஞ்சா 300னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ப்ரீமியம் மட்டும் இல்லை, ஒரு அக்ரஸிவான லுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி வேணும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் உங்களோட லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கும். ஸோ அப்படி டாப்பில் வைக்கிற அளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் உடனே பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக் பைக்குன்னு தான் தோணுமே தவிர்த்து 300cc பைக்குன்னு யாருக்குமே தோணாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ் ஸ்போர்ட்டிவ் லுக்கை வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஸ்போர்ட்டிவ் லுக்குன்றது எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப் ஃபேரிங்ஸாக இருக்கட்டும், அண்ட் 2 ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்லீக்கான இந்த பாடி டைப்பாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய பைக் ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரியான ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் தான் இதுவும் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்டில் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் அதே ஃபீலிங் தான். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 296cc லிக்விட் கூல் என்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 299cc அப்படின்றது வந்து மேட்டர் கிடையாது. ஆக்சுவல் மேட்டர்ன்றது இது பேரலல் ட்வின் என்ஜின். ஸோ பேரலல் ட்வின் என்ஜின்ற போது அதோட பவரும் டார்க்கும் எப்போவுமே நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இதோட மேக்ஸிமம் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39 at 11,000 RPMலையும், டார்க் பார்த்தீங்கன்னா 27 at 10,000 RPMலையும் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நான் அந்த வண்டியை ரைட் பண்ணி பார்த்துருக்கேன். ரைடிங் வீடியோ மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வண்டியை வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கும் போது லோயர் அண்ட் மிட் RPMல ரைட் பண்ணும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நம்ம வந்து வண்டியோடு சேர்ந்து இணைஞ்சு போகிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கு. இன்ஜினில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து வால்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வால்வ்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ 8 வால்வ்ன்றதுனால தான் 4 ஸ்ட்ரோக் பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ஃபன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 RPM தாண்டி இன்னொரு புஷ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இந்த வண்டியோட உண்மையான பொட்டென்ஷியலை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா 7,000 RPM 8,000 RPM சொல்கிறீடா, அப்போனா சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாமா, கம்ஃபர்டபுள் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டி கம்யூட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஆஸ் வெல் அஸ் நம்ம ஹைவே க்ரூசராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஏற்ற மாதிரி தான். ஸோ ரெண்டுத்துக்குமே ஏற்றதுன்னா என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குவீங்க இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட போஸ்டர் தான். ஆக்சுவலாக ரைடிங் போஸ்டர் வந்து ஒரு ஸ்போர்ட்டி தான், பட் ஸ்போர்ட்டியாக இருந்தாலும் ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது. ஸோ ரொம்ப அக்ரெசிவ் இல்லாத போது நம்மளால் லாங் ரைட்ஸ் போகிறதுக்கும் ஈவன் சிட்டிஸில் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா இருக்குது இந்த வண்டி. ஸோ அதுவுமே நம்ம ரைட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்ப பெரிய இஷ்யூ இல்லை. மேபி நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதைத்தான் நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ இட்ஸ் அப் டு சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல தேவையில்லை. அண்டு நான் வந்து ரொம்ப ஹைட் இல்லை தான், பட் இருந்தாலுமே என்னோட போஸ்டர் வைக்கும் போது எனக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஈவன் இஃப் எனக்கு 6 feet இருந்தால் கூட மிஞ்சி போனால் இவ்வளோ தூரம் கால் வருமா, ஸோ இவ்வளோ தூரம் கால் வரும். ஸோ கண்டிப்பாகவே ஒரு நல்ல ரைடிங் போஸ்டரை வந்து இதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் என்ன டைப்புன்னு சொல்லலை. ஆக்சுவலாக இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வித் டூரர். ஆக்சுவலாக கவாசகி நிஞ்சாவில் இருக்க எல்லா மாடலுமே கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் டூரர்ஸ் தான், எக்ஸப்ட் ZX10 தவிர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் வரும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே டேரெக்டாக RPM கொடுத்துருக்காங்க, அது போக செமி டிஜிட்டல், அதாவது இங்கே ஒரு டிஜிட்டல் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் அண்ட் எவ்வளோ ஃபியூவல் இருக்குது, கிளாக்கு அண்ட் ஓடோமீட்ரு, அது நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிப்பின்றதெல்லாம் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகிக்குது. ஸோ இது வந்து ஐ திங்க் ரீசெட்டுன்னு நினைக்கிறேன், டைம் ரீசெட்டு அது மாதிரி பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ அது போக மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ABS, நியூட்ரல் அண்ட் இன்ஜின் இண்டிகேட்டர்ஸு. அண்ட் இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா இங்கே ஒரு இன்ஜின் இண்டிகேட்டர்ஸு, இதெல்லாமே நார்மல் லைட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்டன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மேபி இன் ஃப்யூச்சர் மேபி ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷனோட கொடுக்கலாம். ஸோ பட் இப்போ இல்லை. ஸோ ஹை பீம், லோ பீம், ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான லைட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ், RN. இந்த பக்கம் வந்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, கில் ஸ்விட்ச். ஸோ இது மட்டும்தான். ஸோ சிம்பிள் ரா மோட்டர் சைக்கிளாக வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரா மோட்டர் சைக்கிள்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ
தேவையில்லாமல் நிறைய ரைடிங் மோட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக அப்படியே ரா மோட்டார் சைக்கிளாக வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 லிட்டர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட நியூ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு எவ்வளோ இருக்குமோ அதே கெப்பாசிட்டி. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 780. ஸோ 780 போது ஸோ கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் வந்து உட்காந்து ஓட்டலாம். ரொம்ப அதாவது மீடியமாக இருக்கவங்க எல்லாருமே ஈவன் குள்ள மார்க்கினா கூட ஓகே தான். அண்ட் சீட்டுமே கொஞ்சம் வைடர் இருக்குது. ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140 mm தான். ஸோ 140 mmன்றது கொஞ்சம் ரொம்ப கம்மி. பட் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்க்கு ஜென்ரலாகவே எவ்வளோ இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு தான் இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலாக இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 179 kg தான். இதோட டோட்டல் கிராப் வெயிட்டே 179 kg தான். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 17 inch தான். பட் ஃப்ரண்ட்டில் வந்து 110 வித்து, இது வந்து 140 வித்து. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுக்கு. அண்ட் டிஸ்க் பிரேக்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 290 அண்ட் 220. ஸோ ரெண்டுமே வந்து ஏபிஎஸ் எனேபிள்டு தான். ஸோ அது போக அடாப்டிவ் ஸ்டாப் ஓவர் ப்ரெஷர் நம்மளால் கொடுக்கும் போது கம்ஃபர்டபுளாகவே நம்ம எந்த இடத்துல நிற்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக போய் நிற்கிறது நமக்கு. ஸோ அதுவுமே நான் வந்து நம்மளோட ரைடிங் வீடியோவில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 4,25,000 வருது. பட் இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக நம்ம கவாசாக்கி மதுரையில் வந்து 10,000 rupees ஆஃபர் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் போக நமக்கு வந்து 4,15,000 கிட்ட வரும். அண்ட் அது போக இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய பைக்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியில் நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எக்ஸாஸ்ட் நோட் செக் பண்ணல இல்லையா? ஸோ எக்ஸாஸ்ட் நோட் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்குனே ஒரு தனி செக்ஷன் வந்து இந்த வண்டிக்கு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாகவே நான் ரைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நல்லா ஹெட்செட்டில் கேளுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, ஆக்சுவலி வெளியே தான் இருக்கும். ஸோ ஹால்குள்ளே இல்லை, ரூமில் இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐடியா வந்ததுலேருந்து ஸோ இந்த 300 பைக்கை நீங்கள் ரைட் பண்ணுவீங்களா இல்லை ஓன் பண்ணுவீங்களான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பேச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், ஆல்வேஸ் ரைட் சேஃப். ஸோ பை.